அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் அவர் இப்போ இல்லை, ஒரு கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டார். ஒரு நாள் என் ரூமில் வந்து கேட்டார், பாஸ்டர் பைபிளில் போட்டிருக்கு, நீ என் பின்பற்றி வர விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னால் வான்னு இயேசு சொன்னார், நீங்கள் என்ன பாஸ்டர் நினைக்கிறீங்கன்னார். இயேசு சொன்னது சரிதான் அப்படின்னு பார்க்குறாரு. இல்லை, அந்த வசனம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருங்கன்னு. இல்லை என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர்? ஆமாம், அப்படி தானே சொல்லியிருக்கு, உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினா எல்லாத்தையும் விற்றுட்டு வாங்கன்னு. அவர் எனக்காக கேட்கார், நான் எல்லாத்தையும் விற்கணுமா? நான் சொன்னேன், உங்கள்கிட்ட ஆண்டவர் அந்த வசனத்தை பேசினார், நீங்கள் இருக்கிறத விற்றுருங்க. அப்போ தான் அவர் சொந்த வீடு கட்டியிருக்கார். நீங்கள் இருக்கிறத நீங்கள் விற்றுட்டு பின்னால் வாங்க. ஏன்ட்ட ஆண்டவர் பேசினார், 100 ரத்தினையாக தருவேன்னு இருக்காரு. எப்படா தருவார், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காருல. 100 ரத்தினையாக தருவேன்னு வேலையை ராஜினாமா பண்ணேன். நான் வாங்கின 3 டிகிரியுடைய சர்டிஃபிகேட்டை கூட நான் வாங்கலை. அடுத்த வேலைக்கு என்ன சாப்பாடுவோன்னு தெரியாமல் வந்தேன். எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணது 100 தாய்களை கொடுப்பேன் இருக்காரு. எனக்காக ஜெபிக்கிற, எங்களுக்காக ஜெபிக்கிற எத்தனை சகோதரிகள், அம்மாமாரு எத்தனை பேர் இருக்கிறீங்க, தந்திருக்காரு. பிரியமானவர்களை, ஒரு பெட்டியை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கி எனக்கு நன்மை குறைபட்ட கர்த்தர் உடலையே. ஒரு வேளை எனக்கென்று ஒரு 1/2 அடி நிலம் இல்லை, ஒரு கிராம் தங்கம் கிடையாது, ஆனால் நன்மை குறைபடலை. இதுவரைக்கும் நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறையப்படலை. ஆனால் அவர் நீ விற்றுட்டு வந்தன்னா தரித்திரனாருன்னு சொல்லலை, இம்மையிலேயே உனக்கு 100 மடங்காக தருவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். இம்மையில் 100 மடங்கு தருவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா.